வணக்கம் மக்களே, வெல்கம் டு மைட்டி தமிழன். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழில் அப்படி என்னென்ன அனிமி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இப்போ கொஞ்சம் வருஷமாகவே தமிழில் எக்கச்சக்கமான அனிமி ரிலீஸ் இருக்குது. ஆனால் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது எந்தெந்த அனிமி தமிழில் இருக்குன்னு. அதை பற்றி தான் உங்களுக்கு இந்த வீடியோ சொல்ல போகிறேன். நீங்கள் நினச்சிட்டு இருக்கலாம் வெறும் ஒரு 10-8 அந்த மாதிரி அனிமி தான் இருக்குன்னு. அப்படி இல்லைங்க, மொத்தமாக 26 அனிமி தமிழில் வந்திருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் முழுசாக பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நான் இந்த வீடியோ எப்படி பண்ணிருக்கேன்னா, ஃபர்ஸ்ட் அனிமியோட பேர் சொல்லுவேன், அதுக்கப்புறம் எத்தனை எபிசோட் இருக்குன்னு சொல்ல போகிறேன், அது வந்து எந்த சோர்ஸில் இருக்குன்னு சொல்லலாம், அப்புறம் அதோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஏன்னா நிறைய லிஸ்ட் இருக்கனால வீடியோ பெருசாக போகும். அதனால தான் நான் இந்த ஒரு ஷார்ட்டாக வந்து சொல்ல போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது நருட்டோ கிளாசிக். எல்லாருக்கும் தெரியும் நருட்டோ கிளாசிக் எந்த அளவு இந்தியாவில் பாப்புலர் ஆச்சுன்னு. ஸோ அந்த அளவு ஒரு தரமான ஒரு அனிமி. அது மட்டும் இல்லாமல் எப்பயோ அந்த அனிமிக்கு இப்போ கொஞ்சம் வருஷமாக செம்ம பூஸ்ட் கிடைக்குதுன்னா அது வந்து இந்தியன் லாங்குவேஜில் வந்து பண்ணதுனால தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, பெங்காலியில் கூட இருக்குன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஸோ இத்தனை லாங்குவேஜ் இருக்கனால இந்திய மக்கள் எல்லாரும் இந்த நருட்டோ கிளாசிக்கை பார்க்க ஆரம்பிச்சாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இதில் மொத்தமாக 220 எபிசோட் இருக்கு. மொத்தமாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இது வந்து எதில் பார்க்கணும்னா சோனி ஐ. ஆனால் சோனி ஐயில் இப்போ வந்து ரீட்டில் காஸ்ட் வந்து பண்ணுற மாதிரி தெரியல. மேபி வர காலகட்டத்தில் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நருட்டோ கிளாசிக்கோட கதை வந்து எல்லாருக்கும் தெரியும். ஒரு சாதாரண பையன், அவனுக்கு 9 டெயில்ஸ் வந்து சீல் பண்ணி வச்சிருவான். ஸோ அவன் எப்படி அந்த ஒரு காலகட்டத்தில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து சர்வே பண்ணி எப்படி அடுத்தடுத்து மேலும் வளர்ந்து நிஞ்சா வரும் அப்படின்னு சொல்றது இதோட கதையா இருக்கும். ரெண்டாவது இருக்கிறது நருட்டோ ஷிப்புடன். நருட்டோ ஷிப்புடன் வந்து இப்போதான் ரீசெண்டாக தான் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஒரு 75 எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க நினைக்கிறேன். இப்போ கூட போயிட்டு தான் இருக்கு. இதில் மொத்தம் 500 எபிசோட் இருக்குது. அது எல்லாத்தையும் டப் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரில. ஓரளவு பாதி பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு 2 எபிசோட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப வந்து டக்குன்னு வந்து முடிக்குது. அதை வந்து பார்ப்பாங்க. இதுவும் சோனி ஐயில் தான் வருது. ஸோ நீங்கள் டெய்லி 10 மணிக்கு வந்து டிவியில் போடுறாங்க. ஸோ டிவிலே பாருங்க, அதான் நல்லது. இதோட கதை என்னன்னா, நம்ம நருட்டோ கிளாசிக்கில் வந்து அவன் வந்து சின்ன பையன் வந்திருப்பான். ஸோ இதில் வந்து ஒரு டீனேஜ் வயசில் இருந்திருப்பான். ஸோ அதே தான் அதோட தொடர் தான் இது. ஆனால் நருட்டோ ஷிப்புடன் தான் தரமாக இருக்கும் நருட்டோ கிளாசிக்கோட. மூணாவதாக இருக்கிறது சோலோ லெவலிங். சோலோ லெவலிங் தான் இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக முழுக்கவே செம்ம பாப்புலர் ஆச்சு. ஏன்னா இல்லை ஒரு எபிசோடும் அவ்வளோ தரமாக இருக்கும். அந்த எபிசோட்லாம் பார்க்கும் போதே அவ்வளோ கூஸ் பம்ஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வேற லெவலில் இந்த ஒரு அனிமியை வந்து பண்ணிருப்பாங்க. இதில் மொத்தமே 12 எபிசோட் தான் இருக்குது. சீசன் 2 வரும். அது எப்போன்னு சொல்லிட்டு இன்னொரு ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணல. இது என்னன்னா, ஒரு சாதாரண பையன், அவனுக்கு வந்து ஒரு பவர் கிடச்சி அவனோட பவர் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி தான் இதில் வந்து ஒரு எபிசோட கொடுத்துருப்பாங்க. ஸோ ரொம்ப போக இன்ட்ரெஸ்ட்டாக போகும். அதில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இது வந்து தமிழ்லேயும் இருக்குது. இது வந்து எதில் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா கிரன்ச்சிரோலில் இருக்குது. ஸோ கிரன்ச்சிரோலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இதை வந்து ஈஸியாக பார்க்கலாம். இது வந்து புதுசாக வரக்கூடிய, அதாவது இப்போ தான் நான் அனிமே பார்க்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த ஒரு சோலோ லெவலிங் பார்க்கலாம். எடுத்தோன்னே நருட்டோ ஷிப்புடன், ஒன் பீஸ் இந்த மாதிரிலாம் விழுந்திங்கன்னா ரொம்பவே கஷ்டம். நாலாவது இருக்கிறது ஜுஜுட்சு கைசன். ஸோ ஜுஜுட்சு கைசனை பற்றி நிறைய பேர் தெரியும். ஏன்னா இது வந்து இப்போதைக்கு 2 சீசன் வந்திருக்கு. வேர்ல்டு ஃபுல்லாக 2 சீசன் தான் வந்திருக்கு. அது வரைக்குமே வந்து தமிழில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இதுவும் எதில் இருக்குன்னா கிரன்ச்சிரோலில் தான் இருக்குது. இதில் மொத்தமாக 47 எபிசோட் இருக்குது. இதோட கதை எதுனா நருட்டோ மாதிரியே தான். ஆனால் என்ன ஒன்றுனா, இதில் வந்து நிறைய கர்ஸ் ஸ்பிரிட், அதாவது சாபங்கள் வந்து இதில் நிறையா இருக்கும். ஸோ அதை வந்து எஸ் கிரேட், ஏ கிரேட், பி கிரேட் அந்த மாதிரி சொல்லி பிரித்து வச்சுருப்பாங்க பவருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி அதை பிடிக்கிற மந்திரவாதிகளும் அதே மாதிரி எஸ் கிரேட், ஏ கிரேட் சொல்லிட்டு பிரித்து வச்சிருப்பாங்க. அதில் தான் யூஜின் ஒருத்தன். ஸோ அவனோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து இந்த கதை வந்து நகரம் ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். அஞ்சாவதாக இருக்கிறது ஒன் பீஸ். என்னடா சொல்கிற, ஒன் பீஸ் தமிழில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. நிறைய பேருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். ஒன் பீஸ் வந்து கார்ட்டூன் நெட்வொர்க் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க தமிழில். ஆனால் இது வந்து எத்தனாவது எபிசோடில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 892 எபிசோட்லேருந்து தான் ஸ்டார்ட்டே ஆகுது. அதாவது வேனோ ஆர்க் அப்படின்னு சொல்ல ஒரு ஆர்க்கை மட்டும்தான் இப்போதைக்கு தமிழில் வந்து பண்ணிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு சரியா தெரியல, ஏன்னா அதோட ரைட்ஸ் இல்லையா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் 892 எபிசோட்லேருந்து தான் வந்திருக்கு. அதை பார்த்து எனக்கு தெரிஞ்சு பிரயோஜனம் இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ஃபஸ்ட்லேருந்து பார்த்தா தான் அந்த ஒன் பீஸோட அந்த ஆர்க் எல்லாமே புரியும். ஸோ இப்போ வந்து திடீர்னு 892 எபிசோட் வந்து கொடுத்தா அதை பார்த்து எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆறாவது இருக்கிறது கைஜு நம்பர் 8. இந்த கைஜு நம்பர் 8ஓட ஸ்டோரி லைன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வந்து ஒரு ஹீரோ, அவனுக்கு வந்து ஒரு மான்ஸ்டராக மாறக்கூடிய ஒரு பவர் கிடச்சி அதை வந்து அந்த ஒரு சமூகத்தில் அதை எப்படி பயன்படுத்தான், மற்ற மான்ஸ்டர்லாம் எப்படி அழிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நியூ அனிமி தான். இப்போதைக்கு தமிழ்லேயே வந்து பண்ணிருக்காங்க. கிரன்ச்சிரோலில் தான் இருக்குது. இந்த அனிமி வந்து இன்னும் ஓடிட்டே தான் இருக்குது. ஸோ வந்து வாரம் எபிசோடு விடுறாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக இருக்கும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஏழாவதாக பார்க்க போகிறது டீமான் ஸ்லேயர். ஸோ டீமான் ஸ்லேயரும் வந்து இந்த ஜுஜுட்சு கைசன் நருட்டோ மாதிரி ஒரு பயங்கரமாக ஹிட்டான ஒரு அனிமி தான் தமிழில் டப் பண்ணதில். இந்த டீமான் ஸ்லேயர் கதை என்னென்னா, நிறைய டீமான்ஸ் இருக்கும். ஸோ அதை அன் பண்ணுறதுக்கு வந்து டீமான் ஸ்லேயர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நம்ம ஹீரோ கூட இருக்கிற அந்த க்ரூ அவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் தேடி அந்த டீமான்ஸ் அழிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நிறையாவே இதில் வந்து மொத்தமே ஒரு 4 ஆர்க்கும் நம்ம வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கூட புதுசாக ஹஷிரா ட்ரைனிங் ஆர்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்க் வந்து விட்டுருக்காங்க. அதுவும் தரமாக இருக்குது. ஆனால் அது வந்து தமிழில் வரல.
அதுக்கு முன்னாடி உள்ளது வரைக்கும் தமிழ்ல வந்து விட்டுருக்காங்க. ஸோ ஏதோ அடுத்த மாதத்துக்குள்ளே வந்துடும். ஸோ அதை வந்து பாருங்கள். டீமான் ஸ்லேயர் வந்து தமிழில் நல்லா தரமாக பண்ணிருப்பான். அது மட்டும் இல்லாமல் இந்த அனிமையாக வந்து நல்ல ஒரு குவாலிட்டியான அனிமி. ஒவ்வொரு எபிசோடும் அவ்வளோ டக்கராக இருக்கும். ஸோ கிரன்ச்சி ரோலில் பார்த்தா தான் அந்த ஒரு ஃபுல் குவாலிட்டி நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஏன்னா மற்ற இது டெலகிராம் அதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அதை வந்து கம்ப்ரஸ் பண்ணி தான் வச்சிருக்கோம். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்கணுன்னா கிரன்ச்சி ரோல் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். 8வது இடத்துல இருக்கிறது மை ட்ரெஸ் அப் டார்லிங். ஸோ இது வந்து சொல்லப்போனால் ஒரு கேர்ள்ஸ் பார்க்குற அனிமின்னு சொல்லலாம். ஏன்னா இது வந்து இதில் ஒரு ஃபேஷன் டிசைனர் அந்த மாதிரி தான் இதில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுவாங்க. ஒரு ஃபேஷன் டிசைனர் எப்படி அந்த கலையை வந்து ட்ரெஸ்ஸில் எப்படி உருவாக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி தான் ஏதாவது கேர்ள்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அனிமி, அந்த மாதிரி ஒரு ஃபன்னான ஒரு அனிமையாக போகும். ஸோ இதை நான் பார்த்ததில்ல, அதனால எனக்கு தெரியல. இதில் வந்து 12 எபிசோட் இருக்குது. இதுவும் கிரன்ச்சி ரோலில் இருக்குது, பாருங்கள். 9வது இருக்கிறது அகிபிஸ் செயிலர் யூனிஃபார்ம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான் மை ட்ரெஸ் அப் டார்லிங் மாதிரியே தான். பட் என்ன ஒன்றுனா அது வந்து ட்ரெஸ்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ஒரு கேர்ள்ஸ் அனிமி மாதிரி தான். ஆனால் இதில் ஒரு பொண்ணு இருக்கும். அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்கூலில் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அந்த ஸ்கூலோட யூனிஃபார்ம் போட்டு அந்த ஸ்கூலில் வந்து எப்படின்னா அந்த ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் கதை, ஒரு ஸ்கூலில் என்னென்னலாம் பண்ணுறா, எப்படி நடக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிற ஒரு கதையாக இருக்கும். இதில் மொத்தமாக 12 எபிசோட் இருக்கும். ஸோ ஸ்டார்ட் அப் எல்லாம் இதில் பார்க்கலாம். 10வது பார்க்க போகிறது மை ஹீரோ அகாடமியா. ஸோ இந்த மை ஹீரோ அகாடமியை பற்றி சொல்லவே தேவையில்ல. இது ஒரு சூப்பர் ஹீரோ கான்செப்ட். ஆனால் நிறைய பேருக்கு இந்த மை ஹீரோ அகாடமி வந்து பிடிக்காது. ஏன்னா இதோட ஸ்டோரி அந்த மாதிரி ரொம்ப பழந்தத்தனமாக இருக்கும். அதாவது இந்த பவர் ரேஞ்சர் மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கும். ஏன்னா நான் இதை வந்து பார்த்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. போக போக வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடு. இது வரைக்கும் 85 எபிசோடாக வந்திருக்கு. இனிமேல் வந்து போயிட்டே தான் இருக்குது. இது வந்து கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இப்போ தான் வந்து தமிழில் போட ஆரம்பித்தாங்க. அதாவது ஒரு 3 மாதம் இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போய் பார்த்துக்கோங்க. 11வது இருக்கிறது வின்லேண்ட் சாகா. ஸோ இந்த வின்லேண்ட் சாகா பற்றி எனக்கு அவ்வளோவா தெரில. ஏன்னா இதை வந்து நான் பார்க்கல. ஏன்னா 26 அனிமி தமிழில் இருக்கிறதுனால எல்லாத்தையும் என்னால் பார்த்து வந்து ரிவ்யூ பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் இந்த வின்லேண்ட் சாகா வந்து பார்க்கல. இதோட ஸ்டோரி வந்து ஒரு ரிவெஞ்ச் ஸ்டோரின்னு சொல்கிறாங்க. இது வந்து கிரன்ச்சி ரோலில் இருக்குது. இதோட ஜானர் வந்து ஆக்ஷன். ஸோ இது வந்து 2 சீசன் வந்துருக்கு. 2 சீசன் வந்து தமிழில் இருக்குது. இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு ஸ்டோரி. ரொம்ப சூப்பராக இருக்கும். வேணுன்னா செக் பண்ணி பாருங்கள். 11th இருக்கிறது ரேங்கிங் ஆஃப் கிங்ஸ். ஸோ இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதுவும் ஒரு பாப்புலரான அனிமி. இது வந்து இப்போ வந்து போயிட்டே தான் இருக்குது. கரண்ட்டாக தமிழில் வந்து டப் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. இது வந்து என்ன கதைன்னா ஒரு ராஜா, அதாவது ஒரு சின்ன ஒரு ராஜா. ஸோ அந்த ராஜாவுக்கு வந்து காது கேட்காது. ஸோ அவர் வந்து எப்படி இந்த நாட்டை வந்து ஆள்றாரு, அது அடுத்தடுத்து என்னென்ன பண்ணுறாரு. ஸோ அதான் ஒரு கிங் ஸ்டோரி. அந்த மாதிரி வந்து லைனாக வந்து போயிட்டு ஒரு ராஜ்யம் வந்து எப்படி நடத்துகிறாரு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரியாக வந்து இது இருக்கும். இது வந்து குழந்தைங்களும் பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி, மிஸ் பண்ணாமல் பாருங்கள். 13வது இருக்கிறது காட் கேம்ஸ் வி ப்ளே. இது வந்து இந்த அனிமையை பற்றி வந்து போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த அனிமையோட கதை என்னன்னா ஒரு காட் பெஸ்ட் அனிமி. அதாவது கடவுள் என்ன பண்ணுறாரு. ஸோ அவங்க வந்து ஹியூமன்ஸ் வச்சு ஒரு கேம் மாதிரி, அதாவது பந்தயம் மாதிரி வைக்கிறது. ஸோ அதில் வந்து ஹியூமன்ஸோட பிரெயின் யூஸ் பண்ணி எப்படிலாம் ஜெயிக்கிறாங்க. அதாவது செஸ் கேம் இருக்கட்டும், நிறைய கேம்ஸ் இதில் வந்துருக்கு. ஸோ அதை வச்சு எப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட வந்து ஒரு ஸ்டோரி என்ன, இதோட ஒரு கதையாக இருக்கும். ஸோ இது வந்து காட் கேம்ஸ்னால் ஒரு வித்தியாசமான ஒரு கதையாக வந்து நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகும். ஏன்னா இந்த மாதிரி அனிமே வந்து நான் இது வரைக்கும் பார்த்ததில்ல. ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ வந்து நான் ஒரு 2 எபிசோடு நம்ம தான் பார்த்துருக்கேன். 2 எபிசோடுமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது. ஸோ இதுவும் வந்து ஒரு நல்ல அனிமி. இதுவும் கிரன்ச்சி ரோலில் இருக்குது அண்ட் தமிழில் இருக்குது. ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கலாம். என்னடா சொல்கிறேன் 21 அனிமின்னு சொல்லிட்டு 13 அனிமி தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த 13 அனிமி சொல்கிறதுக்கு ஆல்மோஸ்ட் 8 நிமிஷம் வந்துருச்சு. இன்னும் 13 அனிமி சொல்லணும்னா அதுவும் இன்னொரு 8 நிமிஷம் வரும். ஸோ அவ்வளோ பேரோட வந்து நீங்கள் பார்க்க மாட்டீங்க. அதனால தான் வந்து பார்ட் 1 பார்ட் 2 நான் வந்து பிரித்து போட்டுருவோம். ஸோ பார்ட் 2 ரெடி. ஸோ அடுத்த வாரம் வந்து வரும், அதுக்கு ரெடியாக இருங்க. ஸோ இந்த பார்ட் 1 வந்து எப்படி வியூஸ் போவோம். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நான் வந்து பார்ட் 2 வந்து கூடிய சீக்கிரம் வந்து அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ முடிஞ்சவங்களும் எல்லாரும் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃபேவரட்டான அனிமியை வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ பண்ணுறேன். ஒவ்வொரு அனிமையும் வந்து தேடி கண்டுபிடிச்சி தமிழில் இருக்கான்னு சொல்லிட்டு கிரன்ச்சி ரோலில் கார்ட்டூன் நெட்வொர்க்கில் எல்லாத்துலையும் போட்டு செக் பண்ணி தான் இந்த ஒரு வீடியோ வந்து நான் பண்ணிருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணிருக்கேன். உங்களோட சப்போர்ட் வந்து இதில் கொடுத்துட்டே இருக்கேன். நம்ம சேனல் நிறைய வீடியோ அனிமே கண்டென்ட் பற்றி போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கேம்ஸோட கண்டென்ட் பற்றி போட்டிருக்கோம். ஸோ வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.